ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ட்ரீம் அக்வா. இதான் ஃபஸ்ட் டைம் நான் ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறேன். அவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து கஃபி ஃபார்ம் வச்சுருக்கோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதை தான் நம்ம பிஸ்னஸாக பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்கேன். அது இப்போ என்ன ஆச்சுன்னா, செட்டு போடாமல் இருக்கிறதுனால மழை பெஞ்சாலும் சரி, ஏதாவது ஈஸியாக டிசீஸ் அட்டாக் ஆகிடுது, இல்லை ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் ஃபிஷ் தான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். வச்சுக்கிட்டு இப்போ ஷெட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் போட்டதுக்கப்புறம் தான் திரும்ப வாங்கி ஒரு 5000ரூவா தனியாக இன்வெஸ்ட்மெண்ட்டு அது வச்சுருக்கேன். அதில் தான் நம்ம பண்ணி அதுலேருந்து நமக்கு இதாக லாபம் இந்த பிஸ்னஸை பொறுத்தளவு நிறையாவே வரும். ஆனால் நமக்கு நஷ்டமும் அதிகமாக தான் வரும். அந்த ஈக்குவலாக தான் வரும். ஏன்னா நம்ம வந்து இப்போ பொருள் வாங்கி போட்டு பிஸ்னஸ் பண்ணலை, நம்ம வந்து உயிர் உள்ள பொருளை தான் சேல் பண்ணுறோம். அதனால் நமக்கு வரும். எனக்கும் நாய் ஆகியிருக்கு, உங்களுக்கே தெரியும். பிளாட்டினம் பயிர் அவ்வளோ வச்சுருந்தேன், எல்லாம் ஒரே நல்ல டிசீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டுங்க. இப்போ குட்டிங்க ஒரு 20 அது தான் இருக்குது. அதுவுமே ஏன் காணா போகுது, எதுக்கு போகுதுன்னே தெரியல. சரி, நம்ம அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வருவோம். இப்போ நம்ம ஃபிஷ் வளர்க்குறவங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், இந்த ஒரு டேங்க் வைக்கணுன்னா. அந்தமாரி பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் டேங்க் ஒன்று இருக்கும், நினச்சிருப்பீங்க இதுமாரி வைக்கணுன்ட்டு. அதுமாரி மெரின் டேங்க் யோசிச்சிருப்பீங்க. அதாவது நீமோ ஃபிஷ் படம் பார்த்ததுலேருந்து யோசிச்சிருப்பீங்க. நானும் அப்படி தான், அதேமாரி தான் யோசித்து தான் இருந்தேன். சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு ஃபிஷ் வாங்குறது எங்கள் வீட்டிலலாம் பெரிய விஷயம். இப்போ தான் ஓரளவு இதானதுனால எல்லாம் நிறையா மீன் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு கொஞ்ச நாளாகவே இந்த மெரின் செட்டப் பண்ணணுன்னு ஆசை. அதனால் ஓரளவு எல்லா இடத்துலையும் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னென்னு நான் இதில் போட்டு வச்சுருக்கேன், அதை காமிக்கிறேன். அதை தான் நம்ம ஒன்று ஒன்றா வாங்குவோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ அது சம்மந்தமாக தான் வரும். கொஞ்சம் எப்பப்போலாம் நான் வாங்கிட்டு இது பண்ணுறோனோ அப்போலாம் அந்த வீடியோ போடுவேன் உங்களுக்கு. நீங்கள் அதை மறக்காமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கும் கரெக்டாக கண்டினியூட்டியாக வரும். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு எப்படியும் ஒரு 2 மந்த்தாவது ஆயிரும் மினிமம். ஏன்னா நம்ம இந்த வாட்டரை கண்டிஷன் பண்ணுறதுக்கே அந்த சால்ட்டு போட்டு பண்ணுறவே லேட்டாகும். அதெல்லாம் நான் போக போக சொல்கிறேன். இப்போ வந்து என்னென்ன அதுக்கு தேவையான ப்ராடக்ட்லாம் தேவை, அது எவ்வளோ பட்ஜெட்டுன்னு நான் விசாரித்து வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்ப்போம் வாங்க கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மெரின் டேங்க் பேசிக்காக செட் பண்ண நான் ரிசர்ச் பண்ணி வச்சுருந்தது இவ்வளோ தான். நமக்கு இவ்வளோது தேவைப்படுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் 6 mmல பண்ணுறேன். ஆனால் நம்ம மினிமம் 8 mmல பண்ணுறதுலாம் நல்லது. ஏன்னா பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி வந்து உங்களுக்கு தெரியும், நார்மல் தண்ணியை விட அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதனால தான் இது வந்து நான் என்ன சைஸ் சூஸ் பண்ணியிருக்கேன்னா 2க்கு 1.5 1.5 அதுதான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2000 வருது. 2000 2500 உள்ள வரும் உங்களுக்கு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த க்ளீனிங் ப்ராசஸுக்காக யூஸ் பண்ணுற டேங்கு, அதுதான் இது சப்மிஷன் டேங்குவோம். இது வந்து என்கிட்ட இருக்குது. நீங்கள் இந்த ரேம்ஃபிஷ் வீடியோ பார்த்துருந்தா தெரியும். அதேமாரி ஒரு டேங்க் வச்சுருக்கேன். அதை தான் நம்ம பண்ண போகிறோம். அதை வந்து 3 பார்ட்டிஷனாக பிரிக்க போகிறோம். அதுக்கான கிளாஸ் மட்டும்தான் நமக்கு ஆகும். அது மிஞ்சி போனால் ஒரு 300 ஒரு 400 ஆகும். இப்போ இதில் மெரின் ஃபிஷ் அந்த இது செட் பண்ணுறதுக்கான மெயின் இதே வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்ட்டு தான், மெரின் சால்ட்டு தான். அது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து நம்மளோட கேன் வாட்டரை வந்து சால்ட் வாட்டராக மாற்றும். அதாவது மெரின் ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற தண்ணியாக மாற்றும். அது வந்து நமக்கு 4 kg போதும். நம்ம இருந்தாலும் 5 kg வாங்கிக்கிறோம். இதெல்லாம் வந்து நான் குளத்தூர்லேருந்து தான் வாங்க போகிறேன். என் சித்தி பையன் வந்து எங்கள் அண்ணன் வந்து போய் வாங்கிட்டு வரேன்ட்டு இருக்காங்க. பார்ப்போம். இல்லைனா ஆன்லைனில் அந்த கடையில் பேசியும் வச்சுட்டேன். அவங்கள்ட்ட அப்படியே ஆர்டர் போட்டு வாங்கிக்க வேண்டியதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிம்மர். இது வந்து ஸ்கிம்மர் எதுக்குன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட்டு. நம்ம என்ன தான் ஃபில்ட்ரேஷன் பண்ணாலும் ப்ரோட்டீன் கண்டென்ட்டு இருக்கும். அதை வந்து இந்த ஸ்கிம்மருங்கிறது வந்து எடுத்துரும். அதுக்கு தான் இது வந்து ஒன்று போதும் நமக்கு. ஏன்னா மெரின் டேங்கை பொறுத்தவரை ஒரு ஸ்கிம்மரே போதும். அது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்திங்கன்னா 2500 தான் வருது. போயோ பிராண்டுன்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம வாங்க போகிறோம். அப்புறம் இது வந்து சப் மோட்டார், இன்டர்னல் மோட்டார் போகும்ல, அதுதான். இது வந்து 2 வாங்குகிறோம். இது வந்து ஒன்று வந்து இன்னுக்கு, இன்னொன்று அவுட்டுக்கு. அது ஒரு 1000 ரூபா ரேஞ்சு போதும், கிடச்சிரும். 2 மோட்டாருக்கு சேர்த்த ரேட்டு தான் அந்த 1000 ரூபா. அப்புறம் சாண்டு வந்து ஒன்று குளத்தூர்லேயே ரேட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா வாங்க சொல்லுவேன். இல்லைனா இங்கே லோக்கலில் பார்த்து வச்சுருக்கேன். ஆற்று மணல் மாரியே கிடைக்கும் நம்ம அக்வாரியம் ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா. அதுவும் பார்த்து வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன், எடுத்துகிட்டு வந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா 10 kg தேவைப்படுமான்னு தெரில, இது பண்ணி வச்சுருக்கேன்.
அப்புறம் ஸ்டோனு வந்து எப்படியும் ஒரு 3 கேஜி தேவைப்படும், அதை பார்த்துக்கலாம். லைட்டு வந்து நார்மல் லைட்டே போதும் நமக்கு. வந்து அந்த மல்டி கலர் லைட்லேயே பார்த்திங்கன்னா ப்ளூ ஒயிட்டு மாற்றிக்கிற மாரி இருக்கும், அது போதும். இல்லைன்னா நம்மளே செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வாட்டர் வந்து அதாவது கேன் வாட்டர் வந்து ஒரு 4லேருந்து 5 இது தேவைப்படும். இந்த டாய்ஸுங்கிறது உங்களுக்கு தேவைன்னா தான், நான் வச்சா நல்லா இருக்குங்கிறதுக்காக அது வச்சுருக்கேன். பட்ஜெட்டுக்குள்ளே வந்தால் வாங்குவேன். அதாவது சிலிக்கான் டாய்ஸ் வாங்கணும் நம்ம. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் இது வந்து ஒயரிங் பாருங்கள், பைப்பிங் இந்த இது கிளிக் பண்ணியிருக்கேன்ல, இந்த பைப்பு நம்ம அந்த மோட்டாருக்கு இன் அவுட் கொடுக்க அந்த இது. அப்புறம் பயோமீடியாஸ் ஃபில்ட்ரேஷனுக்கு தேவையான இது, அது ஒரு இதுக்குள்ளே வாங்கிக்கணும் பட்ஜெட்டுக்குள்ளே. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேவ் மேக்கர், இது வந்து நெசசரி கிடையாது. ஏன்னா நம்ம அந்த வைக்கிறோம்ல சம் மோட்டாரு, அது வந்து இதாக ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லை வேணும்னாலும் வச்சுக்கலாம், பார்த்துப்போம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது 400 ரூபாய்க்கெல்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கும், அதை வாங்கிக்கலாம். அது இல்லாமல் வந்து நம்ம ஃபில்ட்ரேஷன் இது எப்படி பண்ண போகிறோன்ட்டு நான் இது பண்ணி வச்சுருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன், அதை காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி தான் பண்ண போகிறோம். நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதான் ப்ரோட்டீன் ஸ்கிம்மருமோ, இது வந்து அதெல்லாம் ரேட் அதிகம், நம்ம பட்ஜெட்டுக்குள்ளது கொஞ்சம் இதாக இருக்கும். இங்கே சென்ட்ரு இதில் தான் நான் வைப்பேன், இந்த கரேசர் எங்கே இருக்கோ அந்த இதுக்கிட்ட தான் வைப்பேன் நம்ம ப்ரோட்டீன் ஸ்கிம்மரை. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த பயோமீடியாஸ் அதெல்லாம் இருக்கும், இங்கே வந்து அந்த மோட்ரு இருக்கும், அது பக்கத்துலேயே கொஞ்சம் தேவைன்னா நம்ம ஏதாவது பயோமீடியாஸ் வச்சுக்கலாம். நம்ம வந்து 3 இதாக தான் பிரிக்க போகிறோம், அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது பட்ஜெட் வைஸ் பார்த்தா ஈஸியாக இருக்கும், ரேட்டும் கம்மியாக இருக்கும், இதுவும் செய்கிற ஒர்க்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஃபிஷ்லாம் விட போகிறதில்ல, அதே மெரின் இதில் நம்ம ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் உள்ள இது தான் விட போகிறோம். அதுக்கு இது போதும் தான் நினைக்கிறேன். நான் 2-3 வீடியோ பார்த்துட்டு இது பண்ணி வச்சுருக்கேன், நிறைய பேர்கிட்ட கேட்டு. ஓகே கைஸ், வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் இதுக்கப்புறம் வரிசையாக போடுவேன் இது சம்மந்தமாக வீடியோ, அதை பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.